இது வாடாமல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடாமல்லிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குன்னு பார்த்துருப்போம். இது ஊதா நிற வாடாமல்லி. இதே நம்ம இந்த பூச்செடியில் வாடாமல்லியெல்லாம் நம்ம தோட்டத்தில் அங்கங்கே எப்படி சொல்கிறதுன்னா அந்த வரப்பு ஒரு சுற்றி அங்கங்கே ஒரு 20 அடிக்கு ஒன்று வைக்கும்போது வந்து பூச்சி கட்டுப்பாடு கிடைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிங்களெல்லாம். அதே மாதிரி வாடாமல்லியிலே இது பார்த்தீங்கன்னா வெள்ளை வாடாமல்லின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அதிகமாக இது தக்காளி சாகுபடி பண்ணவங்களுக்கு நல்லா பயன்படுத்தலாம். அந்த தக்காளியோட இலையில பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கோடு லேயராக வரும், இந்த இலை புயின்னு வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வெள்ளை வாடாமல்லியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தம்பட்டை வரையிலே இந்த காஞ்சி போன நெத்து. இந்த விதை வந்து அப்படி தான் ஒயிட் கலரில் இருக்கும். இது பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். இதை நம்ம இதமே இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு உகந்த பக்குவம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பொரியல் தட்டை. பொரியல் தட்டையிலுமே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இதை வந்து இது பொரியல் தட்டையில் இது ஒரு வெரைட்டி. இது வந்து வெளிர் பச்சையாக இருக்கும், மீடியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடி வரும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வெண்டையிலே இது பார்த்தீங்கன்னா சிறக உரை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி பட்டத்தோடு தான் போவோம். இப்போ பட்டை எடுத்ததுனால நம்ம நெத்தாக காமிக்கிறோம். சிறக உரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இது வந்து மீடியமாக இருக்கும், நல்லா கமர்ஷியல் வெரைட்டி. நம்ம அவரைக்கால எப்படியெல்லாம் சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி இது பேர் வந்து சிறகா உரைன்னு சொல்லுவோம். ஏன் சிறகா உரை சொன்னால் இந்த விதையோட 4 பக்கமும் வந்து சிறகு மாதிரி இருக்கும், அதனால இது பேர் சிறகா உரைன்னு சொல்லுவோம். இதுலையுமே வந்து நம்ம நீல சிறகா உரைன்னும் இருக்கு. அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாவே சாப்பிடலாம். அந்த அவரைக்காய் எடுத்து பிஞ்சியாக இருக்கும்போது எடுத்து அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். நம்ம பசுமையாக எடுக்கும்போது இந்த மாதிரி காய்கறிகளை பசுமையாக எடுத்துக்கலாம்.